வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக உங்கள் ராசியே பார்த்து கொண்டிருக்கிற குரு ராகு உங்கள்கிட்ட உட்காந்துட்டு இதை செய்ய அதை செய்யன்னு உங்களை படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பண்ண முடியாமல் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. திங்க் பிக் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களால் பண்ண முடியல. எதையுமே மாற்றி யோசிக்க வேண்டிய எண்ணங்களெல்லாம் குரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னவோ தெரியலைங்க, வரவன் போகிறவன்லாம் ஏமாற்றிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி, கொஸ்டின் இதெல்லாம் இருக்குது. இந்த விசனங்களை சரி பண்ணுவதற்குத்தான் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ராசியின் 7ஆம் இடத்துக்காரரான சூரியன் நமக்கு இப்போது உட்கார்ந்துருக்குது அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார், 8ஆம் இடத்துல. அவரை அங்கே உட்காந்து நமக்கு என்ன லாபம் அப்படிங்கன்னா, உடம்புல ரொம்ப பிரச்சனை, டயர்சமாக ஃபீல். அது கூட சேர்ந்து இருக்கிறவர் புதன் நல்ல ஆட்சி உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். புத்தி அவ்வளோ சிரமமாக இருக்கா சார்னா பயம் நிறையா கொடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த பயங்கள் போக போகிறது. அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் வந்து துளாராசிக்குள்ளே வந்துடுவார். துளாராசிக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பிளாங்காக கிடைக்குமா? அங்கே செவ்வாய் உட்காந்துருக்கிறாரே, அதனால் கொஞ்சம் காரிய தடையுடன் நடக்கும். குருவின் பார்வை இருப்பதனால கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகிறது. குழந்தைகள் விஷயத்திலையும் குடும்பத்தில் சுக விஷயங்களும் சுப விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்தியை நல்லா செலவு பண்ணுவீங்க, நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தினால நல்லதாக நடக்கும். 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ல் போயிட்டான்னு என்ன சார் ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல அந்யோன்யமான தாம்பத்தியம் எல்லாம் நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. கலத்திரத்து மேலே இருந்த உடல் உபாதைகள் சீர்ந்து விடும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லைங்களா, அதெல்லாம் சரியாக போயிடும். வெற்றி தடைகள் எல்லாம் இருந்ததில்ல, வேலையும் போது பாருங்கள் சார், செய்யணும்னு போகிறேன் சார், கிட்ட போகிறேன், வேலை செய்ய முடியல சார், இனிமேல் எல்லாம் சரியாக போச்சு, கவலைப்படாது. செவ்வாய் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். காரிய தடைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் குருவால் பார்க்கப்படுகிறார். இந்த குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போகிறார். அவர் அப்படி போகிறதுக்கு முன்னாடியே 17ஆம் தேதி அன்று சூரியன் அஷ்டமத்திலேருந்து மூவாயி அவர் 9ஆம் இடத்துக்கு வந்து உட்காந்துருவார். மனதிலே முயற்சிகள் எப்பவும் வெற்றிகளை கொடுக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோட வேலை செய்யணுமா வேணாமா அப்படிங்கிற எண்ணத்தோட புஷ் அப்படின்னு இருக்கும். அந்த புஷ் இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம். இந்த சினாரியோவில் தான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளார குரு உள்ளே வரார். இந்த குரு உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய எதிர்பாராத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டு செலவு கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பதனாலே தொழில் சிரமப்படும். வேலை இல்லை என்கிற அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, இடமாற்றங்கள் கிடைக்கும். பிரயாணத்தின் மூலம் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க சார், இடப்பெயர்ச்சி, அதனால் எனக்கு லாபம் உண்டா? உண்டு. தொழிலிலே கொஞ்சம் முன்னேற்றம் காட்டும். அதுபோல் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய குழப்பம் இருந்துச்சு. முக்கியமாக மருத்துவ செலவு, ஏகப்பட்ட மருத்துவ செலவு பயங்கரம் பண்ணிட்டுருக்கீங்க. அது இப்போ குறையும். குருவின் பார்வை தன்னுடைய இடமான மீனராசி மேலேயும் விழுகிறது. அதனால் அதெல்லாம் குறையும்.
மண் மனை வாகனம் அப்படிங்கிற யோகம் எப்படி இருக்குன்னா, ரிஷபராசி மேலே செவ்வாயின் பார்வையும் சனி பார்வையும் இருக்கிறது. அதனால் அதுவும் விஷயமா இருக்கும். சனி இப்போ குருவால் பார்க்கப்படுகிறார். லாபஸ்தானமான தனுசு ராசியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு லாபங்களும் பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்தையும் பார்க்குறார், லாபத்தையும் பார்க்குறார். அப்போ உங்களுக்கு லாபம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதனே தானே. ஆனால் உழைத்தால் பணம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறார் சனி பகவான். 24 புதன் மூவாயு விருச்சிக ராசிக்கு வந்துடுவார். 27 செவ்வாய் மூவாயு விருச்சிக ராசிக்கு வந்துடுவார். இவர்கள் எல்லாமே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்த உடனே தொழிலிலே புதிய மாற்றங்கள் கொடுக்கணும். வேலை மாறணும், இடம் மாறணும், என்ன எல்லாம் வேணும், அத்தனை எண்ணங்களும் கொண்டு வந்துடுவீங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கல சார், நான் போகணும் சார் அப்படின்வீங்க. வெளிநாட்டுக்கு செல்லணும், வெளிநாட்டில் சில விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கணும், போகணும், வரணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுப்பதற்கான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். ஒரு எச்சரிக்கை, நிறைய நேரம் கண் விழித்து செய்யக்கூடிய வேலைகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கண்ணெல்லாம் பூத்து போயிடும். அதெல்லாம் உட்காந்துருக்குதுல 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற குரு உங்களுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்தி சூட்டை கிளப்பி விட்டுருவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் வழியிலே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் லாபம் உண்டாகும். வீட்டிலையும் சில இடத்துல கலகலப்பு, சில இடத்துல கைகலப்பு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ரொம்ப அப்படியே எனக்கு எல்லாம் அவுத்து விட்ட மாடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வேலை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ரீப் த பெனிஃபிட் இந்த அக்டோபர் மந்த். இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதம் எப்படியோ 10ஓட 1 போச்சுன்னு போயிடலாம். ஆனால் இந்த குருவின் பார்வை இந்த 2ஆம் வீட்டில் விழுவதனாலே அப்படி எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு லாபம் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற இன்வெர்டட் கமாக்குள்ளே போட வேண்டிய விஷயமாக அமைகிறதுனால உங்கள் மனசில் கொஞ்சம் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இந்த மாதத்திலே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டே வாங்க. குருவின் அருளாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த போல் நடக்கப் போகிறது. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.